இந்த 5000 ரூபாய் போட்டதை வந்து எல்லா தலைவருக்குமே வர இருக்கிறாங்க, கூட்டணி கட்சியை சார்ந்தவங்களாம் வர இருக்கிறாங்க. இல்லைங்க, இது தேர்தலுக்கான லஞ்சம். இந்த ஃபண்டை எஸ்சி எஸ்டிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி. எந்த அரசியல் கட்சி பேசல, திரும்பவே பேசலையே. அவர் தானே பேசிருக்காரு, அவர் தான் பேச இருக்கிறாரு. ஆமா ஆமா. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி பலவீனம் ஆயிடக்கூடாது. கூட்டணியில 10 சிறுத்தை இருக்கணும். இதை எதுக்கு? திமுகவை காப்பாற்றுவது, வேற ஒன்றும் நடக்காது சார். அதுக்காக வந்து ஒரு சீட்டுக்காக தன்னுடைய சொந்த மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு நம்ம எப்படி துணை போற மாதிரிலாம் இருக்கு. அது பார்க்கறது இல்லை. அதாவது பல முறை துணை போயாச்சு. திமுக செய்கிற பழி பாவங்களை எல்லாம் சுமக்கிற கட்சி தான் விசிகா. 10 சீட்டு கேட்கிறார், 10 டபுள் டிஜிட்டல் இரட்டை இலக்கு. இப்போ அப்பா காலத்திலேயே 10 12 கொடுத்தாங்க, ஜெயலலிதா காலத்திலேயே 10 கொடுத்தாங்க. ஆமா. இப்போ 6 என்பது ரொம்ப அவமானமா இருக்கு. 4 எம்எல்ஏ ஒரு எம்பி மேல இந்த 4 பேரும் 5 பேரும் நம்மளை ஏமாற்றி விட்டாங்க. இப்ப இவர் சீட்டு கொடுக்கலன்னா இவருக்கு எதிராக திரும்பி 4 பேர் திமுக போயிட்டாங்கன்னா அப்ப இவருக்கு தானே பெரிய இழப்பு. அது இல்ல, அதுக்கெல்லாம் அவர் தயார் நிலைக்கு வந்துட்டார். அவரு நடக்க பாத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன். ஏன்னா விசிகாவை உருவாக்கியவர் சுயம்பா திருமாதான். திமுக அவரை ரொம்ப சீண்டி பார்த்து, அதாவது சுயமரியாதை சீண்டி பார்த்துட்டாங்க. புத்தா வாங்கிக்குவாரி அவர் என்ன இப்படியான நிலைமைக்கு. சரி, இவர் கேட்டா கம்யூனிஸ்ட், மதிமுக, கமலஹாசன் கட்சி இவங்களாம் கேட்க மாட்டாங்களா? எங்களுக்கு அதெல்லாம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணு. சிறுத்தை போச்சுன்னா 45 தொகுதிகளில் சேரி ஓட்டு அப்படியே போய். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் சேலத்தில் பேசின ஒரு பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் என்ன வந்து பனையூர்லேருந்து வெளியே வர கூப்பிட்றாங்க, என் ஊரே தமிழ்நாடு தான் சொல்லிட்டு பேசியிருக்காரு. திமுகவுக்கு எதிராக ரொம்ப கடுமையான சொற்களுமே பயன்படுத்தியிருக்காருங்களா? இந்த பேச்சை ஒரு முதற்கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சேலத்தில் இருந்து பேசினதை? இது ஒரு அரசியலுக்கான தகுதியான பேச்சாக இது பார்க்கப்படவில்லை. ஓகே. இப்போ அவர் முதல் குற்றச்சாட்டு அவர் மேலே பத்திரிகையாளர்களை நேரடியாக சந்திக்க முடியல, நேரடியாக ஒரு பேட்டி கொடுக்க முடியல. பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாக கேட்கப்படுகிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூட தெரியல முடியல அப்படிங்கிறது அல்ல, தெரியவில்லை. நீங்க NDTV போறான், ஆமா, நீங்க எல்லாம் ஓரமா வச்சுட்டு உட்கார, நான் சொல்றது எழுதிக்குங்கிறது. இப்ப இந்தியா டுடேக்காரன் போயிருக்கான், அவனுக்கு அதே தான். அப்போ சினிமாவில் வசனம் பேசுகிற நபர், நடிக்கிற நபர், அடிக்கிற, குத்துகிற, வெட்டுகிற, சண்டை பிடிக்கிற நபர், ஏன் பத்திரிகையாளர் கேஷுவலாக பேச முடியல? இல்லை, பத்திரிகையாளர்ல வந்து இப்போ என்ன ஸ்டாலின் சந்திச்சு இருந்தாரு, மோடி என்ன சந்திச்சா இருக்காரு, எங்க தலைவர் அதுக்கும் மேலே ஒரு ஸ்டார் அவர் எப்படி சந்திக்க முடியும்னு கேட்குறாங்க இல்லையா? பத்திரிகையை சந்திக்க முடியாது ஸ்டார், மக்களை சந்திக்க முடியல ஸ்டார். அப்போ என்ன அரசியல்வாதி? மக்கள்கிட்ட நேரடியாக பேசுறாரு, இந்த மாதிரி பரப்புரைகள் மூலமா பேசலாங்க. இந்த பதிலத்துக்கு ஓரமாக வைக்க சொல்லுங்க. இதுவரை நடைமுறையில் உள்ள இதை மாற்றுகிற நபர் எப்படி அரசியல்வாதியாக இருக்க முடியும்? எதை வேணாலும் சமாளிக்கலாம், எதை வேண்டுமானாலும் உண்மைக்கு புறம்பா சொல்லலாம். நடைமுறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த நடைமுறையே நீங்க ஒத்து வரலைன்னா அப்போ நீங்க எப்படி அரசியல்வாதியா இருப்பீங்க? இல்லை, இப்போ நீங்க சொல்றீங்க, ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே ஊடகங்களும் விஜய் சந்திக்க மறுக்கிறாருன்னு. ஆனா விஜய் ஒரு சின்ன தும்பல் தும்பினா கூட எல்லா ஊடகங்களுக்கும் அதான் பிரேக்கிங் செய்தி. அவர் பனையூர்ல இருந்து கிளம்புறது முதற்கொண்டு எங்க போறாரு, வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் லைவ். இந்த மாதிரி எந்த ஊடகங்களுமே எனக்கு தெரிஞ்சு எந்த தலைவருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து நான் பார்த்தது இல்லையே. இல்லை, தமிழ்நாட்டு ஊடகங்கள் பூரா ஃபெயிலியர். இல்லை, கார்பரேட் முதலாளிகள் வச்சிருக்கான். அரசியல் ரீதியா, சித்தாந்த ரீதியா, கொள்கை ரீதியா ஒண்ணுமே இல்லை. இப்போ திமுக கூட்டணியில வேல்முருகனும் திருப்தியா இல்லை, திருமாவளவனும் திருப்தியா இல்லை. இதாவது செய்தி வருதான் வரதில்லை. அதாவது வேல்முருகன் அரசியல் விட்டு வெளியே போடுறாங்கிறாரு. இதே செய்தி வந்துதான் இல்லை, நான் நேரம் சந்திச்சேன். அரசியல் விட்ட வெளியே போறேன், இந்த அரசியல் மானங்கட்ட அரசியல் எனக்கு வேண்டாங்கிறார். ஏன்? விஜயும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர்னா நான் என்னுடைய பண்டுடி தொகுதியில கல்லூரி கட்டி கொடுத்துருக்கேன், விவசாய வேளாண்மை கல்லூரி கட்டி கொடுத்துருக்கேன். ஒரு 15 ஆண்டு காலமும் போராடுறேன். ஈழ போராட்டத்துக்கு ஆதரவு, வன்னிக்காட்டுக்கு ஆதரவு, எத்தனையோ லட்சங்களை நான் யாருக்கும் தெரியாம செஞ்சுட்டு இருக்கேன். அவரே சொல்றாரு, இந்த அரசாங்கம் ஒரு SP போயிட்டு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எங்க உயிர்லாம் ஒரு உயிர் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கத்துக்கு மீது அவரை விமர்சனம் பண்றாரு கூட்டத்தில் இருந்துக்குன்னு. அப்போ இது செய்தி ஆகிறது இல்லை. திருமாவை முதலமைச்சர் அலுவலகம் கெஞ்சுது, வெளியே போயிடாதீங்க, வெளியேறி போயிடாதீங்கன்னு. ஏன்? முஸ்லீம் வாக்கை விட தலித் வாக்கு திமுகவுக்கு முக்கியம். பெரும்பான்மை.
அப்போ இந்த வாக்கு இல்லைன்னா ஏறக்குறைய ஒரு 45-50 தொகுதிகளும் திமுக அற்றப்பலா. விஜய் தும்முனா இருமுனா டாய்லெட் போனா செய்தி வருதுன்னு, இது எவ்வளவு பெரிய செய்தி? இது செய்தியே வரல. காரணம் அது ஊடகங்களுடைய தவறு. ஊடக முதலாளிகள் பூரா கார்பரேட்டா இருக்கான். அவர்களுக்கு கொள்கை ரீதியாக எந்த செய்தியும் தேவையே இல்லை. நீங்க 75 வருஷம் பத்திரிகை தினத்தந்தி இன்னைக்கு கன்னித்தீவு சிந்து வார்த்தை போட்டிருக்கா. அரசுக்கு எதிராக எந்த செய்தியும் வரதில்லை. அரசுக்கு எதிராக எந்த செய்தியும் வராது. ஏன்னா அரசு கொடுக்குற 1000 கோடி ரூபாய் விளம்பரத்தை நம்பிக்கொண்டு இருக்கிற இதெல்லாம் ஊடகமே அல்ல. சரி, இப்போ விஜய் அவர்கள் குறித்து நேற்று பேசும்பொழுது அவர் ஒன்று சொல்றாரு, இங்கே போட்டின்றது ஆல்ரெடி திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டின்னு சொல்றாங்க. அதிரடியான அறிவிப்பு 5000 வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த பக்கம் அறிவிப்பு வருது, அந்த பக்கம் எல்லாத்துக்கும் கிரெடிட் ஆகுது. 5000 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. இந்த 5000 ரூபாய் போட்டதை வந்து எல்லா தலைவர்களுமே வர இருக்கிறாங்க, கூட்டணி கட்சியை சார்ந்தவங்களும் வர இருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பத்திரிகையாளரா? இல்லைங்க, இது தேர்தலுக்கான லஞ்சம். இதுவே ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது. ஆமாம், அதாவது 10,000 ரூபாய் கொடுப்பதற்கான திட்டம் தான் இது. பீகார்ல கொடுத்த மாதிரி. பீகார்ல அதாவது இப்போ 8000 கொடுத்துட்டாங்க, பொங்கலுக்கு 3000 கொடுத்தாங்கல்ல. ஆமா, அப்ப 5 3 8 2 மாசத்துக்கான தொகையும் சேர்த்து 10,000 வங்கி கணக்கில் போடுவதற்கான கோப்பு 2-3 மாசமா தலைமைச் செயலகத்துல நகருது. இந்த செய்தி நான் முதலே பேசியிருக்கேன். இப்போ இந்த 5000 + 8000 வந்துருச்சா? இந்த 2000 வரல, 2 மாசத்துக்கு வந்து. அப்ப இதுதான் இது போன மாசம் பொங்கலுக்கு பணம் கொடுத்தாங்களா? கொடுக்கல. இப்ப இந்த ஃபண்டை எஸ்சி எஸ்டிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி. எந்த ஆர்டிஐ சொல்லுது. ஆமா, இது எந்த அரசியல் கட்சி பேசல, திரும்பவே பேசலையே. அவர் தானே பேசிருக்காரு, அவர் தான் பேசுறாரு. ஆமா ஆமா. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி பலவீனம் ஆயிடக்கூடாது. இந்த கூட்டணியில 10 சிறுத்தை இருக்கணும். இதை எதுக்கு? திமுகவை காப்பாற்றுவதற்கு. வேற ஒண்ணும் நடக்காது சார். அதுக்காக வந்து ஒரு சீட்டுக்காக தன்னுடைய சொந்த மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு நம்ம எப்படி துணை போற மாதிரி இருக்கு அது பாக்குறது. அதாவது பல முறை துணை போயாச்சு. பல முறை திமுக செய்கிற பழி பாவங்களை எல்லாம் சுமக்கிற கட்சி தான் விசிக. அப்போ இது 1 போனா என்ன, 2 போனா என்ன, முழுக்க நினைஞ்ச பிறகு முக்காடு போட்டு என்ன ஆகுதுன்னு கிராமத்தில் சொல்லுவான். தலைக்கு மேலே தண்ணி போனா, ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன, இந்த கதை தான். நீங்க எனக்கு தெரிஞ்சு பாமக மாவட்ட செயலராக இருந்தவர் திரு ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வரணுன்றதை அவர் முதல்ல விரும்புறாரா, இல்ல ஊடகங்கள் கசிய விடுறாங்களா? இப்படி ஒரு செய்தி இல்லைங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்லி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வரமாட்டேன்னு சொல்லி ஏன்னா அவர் என்ன டிமாண்டுனா, ஜிகே மணிக்கு ஒரு சீட்டு, சேலம் அருள், நம்ம மூத்த மகள் காந்திமதிக்கு சீட்டு. ஓகே. ஆனா உதயசூரியன் தான் நிக்கணும். மாம்பழத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணணும். மாம்பழத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண. ஆமாம், அதுக்கு மறுத்துட்டு அவர் தைலாவூர் தோட்டமே போயிட்டார். அப்போ திருமாவர்கள் வந்து இப்போ அடிக்கடி இந்த டாக் ஒன்று சொன்னார் இல்லையா, பாமக உள்ள வந்தால் நாங்கள் வெளியே போயிடுவோம். அது அன்புமணியாக இருந்தாலும் சரி, ராமதாஸ் இருந்தாலும் சரி, அன்புமணியில் வரமாட்டாங்க. ஒரு கருத்துருவாக்கம் எப்படி உருவாகுதுன்னு கேட்குறேன். ராமதாஸ் அவர்கள் வரதுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த கருத்து உருவாகுன்னு கேட்குறேன். ராமதாஸை பேசுனதெல்லாம் உண்மைதான். ஆனால் ராமதாஸ் எப்படி வந்து தன்னுடைய மாம்பழத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவார்? நீங்கள் திரும்ப வரைக்கும் வர வேண்டாம், ராமதாஸோட முடிஞ்சு போச்சு. ராமதாஸால் உருவாக்கப்பட்ட மாம்பழம், ராமதாஸால் செடி வச்சு மரமாக்கி மாம்பழம், அவரே இப்படி எதிர்த்து அரசியல் பேசுவார். அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது முடிவாகி போச்சு, அது வரமாட்டேன்னு சொல்லுவார். ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து பேசுறாரு, திமுக வந்து 6 சீட்டு விசிகா கொடுக்கறதுக்கு உறுதியாயிடுச்சு. ஆனால் விசிகா என்ன கேட்குறாங்க, சரி ஓகே 6 சீட்டு கூட பரவாயில்ல, ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுங்க, அந்த ராஜ்யசபா எம்பி வந்து வன்னியரசுக்கு வந்து கொடுங்க அப்படின்ற அளவுக்கு திருப்பியும் 6 சீட்டுக்கே வந்து விசிகா ஒத்துக்குச்சுன்னு ஒரு தகவல் வருது இல்லை சார்? இது உண்மை இல்லை, அதெல்லாம் உண்மைக்கு மாறான தகவல். ஏன்னா ஒரு பத்திரிகையாளரே பேசுவார். இல்லை அதாவது வன்னியரசை சொல்லி பேச சொல்றாங்க. வன்னியர் சொல்லி. ஆமாம் எல்லா அதாவது இந்த கூட்டணியில இப்போ அவர் என்ன ராஜ்யசபா சீட்லாம் கேட்கல. ஓகே, 10 சீட்டு கேட்குறாரு, 10 டபுள் டிஜிட்டல் கேட்க, இரட்டை இலக்கு. இப்போ அப்பா காலத்திலேயே 10 12 கொடுத்தாங்க, ஜெயலலிதா காலத்திலேயே 10 கொடுத்தாங்க. ஆமா, இப்போ 6 என்பது ரொம்ப அவமானமா இருக்கு. அது இத்தனைக்கும் விசிகா ஓட்டு முஸ்லீம் ஓட்டை விட திமுகவை தூக்கி பிடிக்கிற ஓட்டு. இதுல 10 சீட்டு வாங்கலைன்னா கண்டிப்பாக சிறுத்தை இளைஞர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். இவர் சொன்னாலும் ஓட்டு போட மாட்டான். இது ஒரு அபாயம் இருக்கு. 10 சீட்டு கொடுத்தா அவன் கொஞ்சம் ஓட்டு போடுவான், சாப்பிட்டு காணரா பார்ப்பான். விடுதலை சிறுத்தைகள் திமுகவை தூக்கி பிடிப்பதே வேலைனா நம்ம வேற யாருக்க ஓட்டு போடலாம்.
அந்த மனநிலைக்கு வந்துட்டான். இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த SC/ST ஃபண்டுக்கு வந்து இந்த 5000 ரூபாய் எடுத்து கொடுத்து மாபெரும் அநீதி அது. அதை எப்படி ஒரு சகிச்சுக்கிட்டு பேசுறாரு? அந்த அளவுக்கு என்ன சீட்டுன்னு கேட்குறேன் நான். எனக்கு அந்த மனநிலை அதாவது அவருடைய மனநிலை எப்படின்னா, திமுகவோடு அதிகாரத்தோடு இருந்தா ஏதாவது இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம். அப்படி நடக்குது. அதாவது அது அடுத்த கட்டம். அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால இந்த 4 எம்எல்ஏக்கள், இந்த 4 எம்எல்ஏக்களுமே இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தாரு. அது நடக்கல. அது நடக்கவே இல்லை. இப்ப அந்த கோபமும் அவரு 4 எம்எல்ஏக்கள் மேல இருக்கு. 4 எம்எல்ஏக்களை தலைவர் எங்களுக்கு சீட்டு தர மாட்டாரு, கொடுத்தவங்களுக்கே வேணாம், சீட்டு கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வந்த பிறகு இந்த 4 பேர் முதலமைச்சர்கிட்ட போறாங்க. ஏங்க நீங்க சொல்லி எங்களுக்கு வாங்கி கொடுங்க, இந்த கட்சிக்கு நான் தலைவரா ஸ்டாலின் தலைவரா, ஒரு சாவகாசம் வேண்டான்னு அவரு தொடர்பே இல்லை. இப்போ திரும்ப அவர்கள் அந்த 4 பேருமே விரக்தியில் இருக்காரு அவர் ஒரு கோபத்துல. ஆமா. ஏன்னா இந்த 4 பேருமே ஒரு 2 வருஷமாவே பிசிக்கு அரசியலே பண்ணலை, தங்களை வளப்படுத்தி கொள்வதற்கான அரசியல். ஏன்னா அங்கே இருக்க அந்த 4 பேருமே அந்த தொகுதியில் டிச்சு கட்டுறவன் திமுக காரன், வாய்க்காக தோன்றவன் திமுக காரன், பேரூராட்சி காண்டிட்டு திமுக காரன், இப்படி எல்லா ஒப்பந்தக்காரன் பூரா எல்லாம் யாருக்கு போன ரவிக்குமாருக்கு 6 எம்எல்ஏ தொகுதி வருது. ஆமாம், இவங்களுக்கு 4 தொகுதி. அப்போ 6 4 10 தொகுதியில் கட்சியை காப்பாற்றுகிற தலித் இளைஞர்கள் எத்தனை பேர்? திமுக காரன் மாதிரி திமுக காரன் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் ஒரு 25 பேர் இருப்பான். எதுக்கு? சாக்கடை தோன்றவன், ஒப்பந்தக்கார கான்ட்ராக்டர், எல்லாரும் பார்த்தீங்கன்னா திமுக கொடியை கட்டிட்டு குறைஞ்சது வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு வேலை செய்வான். ரோடு போடுவான், டிச்சு கட்டுவான், இபி கான்ட்ராக்டாக இருப்பான், பிடபிள்யூ கட்டடம் கட்டுவான், பள்ளிக்கூடம் கட்டுவான். இது ஒப்பந்தக்காரனாக இருப்பான். கர்நாடகாவில் தலித்துக்களுக்கு 7% கொடுக்கணும் கான்ட்ராக்ட்ல. ஆமா, இப்படி ஒரு ஜிஓ இருக்கு. இந்த 4 எம்எல்ஏக்களும் ஒரு எம்பி 10 சட்டமன்ற உறுப்பினர் இருக்குது. ஆனா தொகுதி இல்லையா? இதுல இந்த தலித் இளைஞர்கள் எத்தனை ஒப்பந்தக்காரன் இருக்கான்? அவன் கட்சி காப்பாற்றுவானா இல்லையா? அவன் விடுதலை சேர்ந்த கொடியை கட்டிட்டு கார்ல போவான், அவன் ஒரு 10 பேரை கட்சிக்கு சேர்த்துவான். கான்ட்ராக்ட் தார்மீக அடிப்படையில் தலித்துகளுக்கு கொடுக்கணும் சார், அது சரியான ஒண்ணு. அது அப்போ இந்த ஒரு எம்பியும் 4 எம்எல்ஏவும் திமுக கேட்டு வாங்கணும் இல்லையா? ஆமா, இது திருமாவளவனை தாண்டி கட்சி வேலை, அதான கட்சி வேலை. இது செய்யல. இப்ப இந்த கோபம் எல்லாம் அவரு எல்லாத்துக்கு மேல இருக்கு. இது எப்ப வருது? கத்திரிக்காய் முத்தி கடத்தருவுக்கு வருது. அப்படி நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரும் தனிப்பட்ட முறையில இந்த 5 வருஷம் சம்பாதிச்சு தான் வந்து ஆதாயம் பண்ணிட்டாங்களோ, எல்லாம் வசதி ஆகிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமா, வசதி ஆக சார். பிடபிள்யூக்கார 10% கொண்டு கொடுத்துருவாங்க, எம்எல்ஏ கேட்காமே இப்படி கொடுத்துருவாங்க. ஓகே, ஒரு தொகுதியில பிடபிள்யூ வேலை நடக்குது இல்ல, எம்எல்ஏக்கு எவ்வளவு? 10%. ஒரு 5 வருஷத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு நடக்கும் குறைந்தபட்சம். அப்ப எவ்வளவு வந்திருக்கும்? 10 கோடி. 10. இது எழுதப்படாத விதி. இதை தாண்டி நான் சொல்ல கேட்டுங்க, மணல் குவாரி அந்த எம்எல்ஏ தான், சவுடு மண் குவாரி, ஆத்து மண், அதான் மணல். அது அல்லாம குவாரி, மலை குவாரி, காலேஜி ஜல்லி, அரைஞ்சி ஜல்லி, எதுக்கு? கான்கிரீட் போடுறதுக்கு. இதெல்லாமே அந்த எம்எல்ஏ தான். பிசிகா கூட வாங்குவாங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் பிசிகா திரும்பி நிலுக்குவாங்க, வாங்க மாட்டேன். நான் வந்து விளையாட்டு நீங்க அந்த கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எத்தனை பேர் அதெல்லாம் அவன் பூரா குழி தோண்டிட்டே இருக்க வேண்டியதான், குச்சி நட்டிட்டே இருக்க வேண்டியதான், போஸ்ட் ஓட்டிட்டே இருக்க வேண்டியதான், ஜெயிலுக்கு போறோம் ஜெயிலுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ என்ன அவருக்கு கோபம்னா, இந்த 4 எம்எல்ஏ ஒரு எம்பி மேல இந்த 4 பேரும் 5 பேரும் நம்மளை ஏமாற்றி விட்டார்கள். இவங்க இப்ப அந்த இளைஞன் பூரா வர்றான், ஏங்க எங்களுக்கு ஒன்றும் பண்ணலைங்க, எங்களுக்கு எந்த கட்சி வளர்த்ததுக்கான வேலையும் இல்லைங்க இப்படி. ஆனா திமுக எம்எல்ஏ ஊட்டி எத்தனை பேர் இருக்கான்? ஒரு 100 பேர் இருக்கான். ஒவ்வொரு திமுக எம்எல்ஏவை அண்டி திமுக எம்எல்ஏக்களை அதிகாரத்துல நீங்க என்னன்னா, இப்போ ஒரு பிடபிள்யூல ஒரு வேலைக்கு போடுறாங்கன்னா
அந்த ஏரியா எம்எல்ஏ கொடுக்குற லிஸ்ட்டு தான் அமைச்சர் போடுவார். ஆமா. இப்போ ஹெச்ஆர்என்சியில் ஒரு 50 சீட் 50 போஸ்டிங் போடுறாங்க. எங்கே? ஒரு தொகுதிக்குள்ளே, ஒரு எம்எல்ஏ தொகுதிக்குள்ளேனா 50 தொகுதியில் ஒரு 25 பேரை யார் கொடுக்குற லிஸ்ட்டு? எம்எல்ஏ கொடுக்குறது. இதெல்லாம் எழுதப்படாத விதி. அப்போ எத்தனை 25 இளைஞன் நீங்கள் கோயில் வேலைக்கு போயிருக்கான், இல்லை முனிசிபாலிட்டி வேலைக்கு போயிருக்கான், பஞ்சாயத்து போர்டு வேலைக்கு போயிருக்கான். குறைந்தபட்சம் இந்த அதிகாரத்தை கூட இவங்க பயன்படுத்த முட்டாங்களோ? பயன்படுத்துறாங்க. எவனுக்கோ விற்று காசை சேர்த்துக்கிட்டாங்க. எவன் பணம் தரானா அவனுக்கு. சிந்தனை செல்வம் மேலே இது போல் நிறைய புகார் இருக்கு. எஸ்எஸ் பாலாஜி மேலே இதே போல புகார் இருக்கு. ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனிக்காரன் எங்கே போனா, அப்பா போய் பார்க்க போனான். ஆமா. ஹெலிகாப்டர் கம்பெனியே மிரட்டுறாரு. அப்போ ஹெலிகாப்டர்னா ஒரு அது பெரிய கார்பரேட் கம்பெனியா இருக்கும், இன்டர்நேஷனல் கம்பெனியா இருக்கும். அவனே மிரட்டு போய் அங்கே போயிருக்கான்னா அப்போ புகார்லாம் வந்து வருது இல்லை. இந்த கோபம் தான் அவருக்கு. திமுக இப்போ திமுக விட இந்த 4 எம்எல்ஏ சரண்டர் எப்படியாவது. இப்போ இவர் சீட்டு கொடுக்கலன்னா இவருக்கு எதிராக திரும்பி 4 பேர் திமுக போயிட்டாங்கன்னா அப்போ இவருக்கு தானே பெரிய இழப்பு. இல்லை, அதுக்கெல்லாம் அவர் தயார் நிலைக்கு வந்துட்டார். அவரே நடக்க பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அது வந்து விசிகாவை உருவாக்கியவர் சுயம்பா திருமாதான். ஆமா. அப்போ தடா பெரிசாமி போயிட்டாரு, செல்வ பெருந்தகை போயிட்டார், யாரோ போயிட்டா எல்லாம் கிளம்புங்க அப்பா சீக்கிரம். அந்த முறை இப்போ என்ன பண்றாரு, இனி 10 சீட்டு வாங்கினா 10 பேரும் புது இளைஞர்களுக்கு கொடுக்கணும், உண்மையா இருக்கணும் கொடுக்கணுங்கிற உணர்வை இப்பதான் அவருக்கு வந்திருக்கு. வந்த பிறகு திமுக என்ன பண்ணுது, அந்த பழைய ஆளு அதெல்லாம் பேசக்கூடிய சாவகாசமா வேண்டாம். இதுதான் இப்போ இது எவ்வளவு பெரிய செய்தி. ஆமா. இந்த செய்தி எந்த ஊடகமும் சொல்றதுல எல்லாம் திமுகவுக்கு சொம்பா இருக்கு, அண்டாவா இருக்கு. அண்டா செந்தில் சொம்பு செந்தில் மாதிரி இருக்கு. திமுக வந்து நீங்க சொல்ற மாதிரி 8 சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி 10 கம்மி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். சரி, 10 கம்மியா வாங்க மாட்டாரு. வாங்கவே மாட்டாரு. வாங்கிட்டாருன்னா அதாவது அவர் ஏன்னா ஏன் அதை கேட்குறேன் அப்படின்னா, போன முறை அவர் கையெழுத்து போட்டு வெளியே வரப்போ சொன்னது என்னன்னா, என் மனசு அவ்வளோ இறுகி தான் நான் போட்டிருக்கேன், அம்பேத்கர் எப்படி 3ஆம் வகுப்புல போட அது தான் போட்டிருக்கேன்னு சொன்னாரு. இது இப்போ மட்டும் சொல்ல, 6 சீட்டு வாங்குறப்ப சொன்னாரு, 2 சீட்டு வாங்குறப்ப சொல்றாரு. வேற வழி இல்லை. இப்போ போன வாரம் பேசுறாரு. போன வாரம் இப்போ சலசலப்பு என்ன சலசலப்புனா, இந்த பழைய 6 சீட்டுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறதான் சலசலப்பு. இல்ல அப்ப ஏன் மேடையில் அவர் வந்து சீட்டுக்காக? இல்ல அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். எதுவா இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன். இல்ல அதாவது இப்போ அந்த திமுக ரொம்ப சீண்டி பார்த்துருச்சு. திமுக அவரை ரொம்ப சீண்டி பார்த்துருச்சு. அதாவது சுயமரியாதை சீண்டி பார்த்துட்டாங்க. கொடுத்தா வாங்கிக்குவாரு. அவர் என்ன இப்படியான நிலைமைக்கு. சரி, இவர் கேட்டா கம்யூனிஸ்ட், மதிமுக, கமலஹாசன் கட்சி இவங்களாம் கேட்க மாட்டாங்களா? எங்களுக்கும் அதெல்லாம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். இருந்தா இருங்க, எல்லாம் அவ்வளவுதான். ஆனா சிறுத்தை போச்சுன்னா 45 தொகுதிகளில் சேரி ஓட்டு அப்படியே போய். கம்யூனிஸ்டுக்கு எங்கேயும் ஓட்டு இல்லை, கமலஹாசனுக்கு எங்கேயும் ஓட்டு இல்லை, யாருக்கும் ஓட்டு இல்லை. முஸ்லீம், கிறித்துவ, தலித்து வாக்குகள் தான் திமுகவுடைய வாக்கு வங்கி. ஓகே, பெரும்பான்மை இதுதான் வாக்கு வங்கிங்க. இல்ல, பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்கு வங்கி இல்ல. நான் சொல்றது வந்து கேஸ்ட் இந்துஸ்டைய வாக்கு. இல்ல அப்படி இல்ல அதெல்லாம் இல்ல. திமுகவுக்கு நீங்க இந்த வாக்கெல்லாம் கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா 10% கூட இல்லை. ஓஹோ. திமுகவுடைய வாக்கு வங்கி முஸ்லீம். நீங்க 2014 37 சீட் ஜெயில ஜெயிச்சது இல்லை. அப்ப திமுக என்ன வாங்குச்சு? ஒண்ணுமே இல்லை. அப்போ அத்தனை முஸ்லீம் ஜெயலலிதா போட்டான். கிறித்துவர்கள், தலித்துகள் எல்லாம் யாருக்கு போட்டாங்க? ஜெயலலிதா. அதனால 37 சீட் ஜெயிச்சது. சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம்.